உசிரே நீதானே நீதானே கடலாவும் பகலில் வரக்கூடியவர் ஆமா சூரியன், இரவில் வரக்கூடிய ஒரு சந்திரன். சாமி, இந்த சூரியனும் சந்திரனும் ஆமா யாருன்னு சொல்லுங்க. ஒருத்தரை உண்டானால் பஞ்சனை. ஆமா, நான் முதல் கடவுள் சொல்றேன். சந்திர சூரியன் நானே நான் தான் முடிச்சேன். இது எப்படியால உத்துமையா அப்படி கேள்வி எப்படி இல்ல தேவருக்கடியார் ஒரு பொம்பளை எப்படி பொறுமையா பேசணும், என்ன பொறுப்போடு இருக்கணும். ஒரு பெண்மணி என்பவள் அன்னலட்சுமி, அமிர்தலட்சுமி, பசுமுகத்தை பார்த்து பால்வாக்கும் மகாலட்சுமி, அந்த லட்சுமி கடாசம் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சுமி கடாசம் மட்டும் பால் உமாபதி மாமனை ஏமாத்துறாரு. அதுக்கு யாரு நான் பண்ண முடியும்? சந்திரனும் நானே சூரியனும் நானே மதான அடிக்கணும்னு சொல்லி இவங்களே ஏமாத்தி விட்டு போயிடறாங்க. உங்களே விட்டுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும்? பாத்துக்கலையா? சந்திர சூரியன் நானே. என்ன சந்தேகம்? சந்திரனும் நானே சூரியனும் நானே. அப்படியா? ஆமா சாமி, சந்திரனும் நீயே சூரியனும் நீயேன்னு சொல்றீங்க. சந்திரன் யாரு? சூரியனும் யாரு? அந்த சந்திரனாகப்பட்டவன் என்னுடைய இடது கண்ணாகவும் சூரியன் என்னுடைய வலது கண்ணு. இடது கண்ணு வலது கண்ணு. சரி, நானே தான். ஏன்னா பகலில் வரக்கூடிய சூரியனும் நான் தான், இரவில் வரக்கூடியவர் நான் சந்திரனும் நான் தான் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா, இதுல ஒரு காரணம் சாமி. என்ன சாமி? இந்த விட்டு விட்டா துணுக்க மாறும்.
பகலிலே யார் என்ன தவறு செய்கிறார் இல்ல எந்த மாதிரி என்ன எப்படி இருக்கிறது ஆமா அந்த என்ன செடி எப்படி முளைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஆமா அதே போல இருவில் எப்படி இருக்கும் அப்படி எல்லாத்தையும் இரண்டு இந்த முக்காலத்தை உணர்ந்தவர் மூத்துக்கு மேல உன் வேலை செய்யுங்க நீ பாரும்போது ஊம் கட்ட மாட்டியா ஊம்னு கட்டுறா ஊம்னு கட்டு அப்படி இருவிலே என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் உனக்கு தெரியும் கல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவர்களுக்கும் 3 தொழில் இருக்குது என்னாடி சொல்றது பட்டுன்னு அப்படியா பரவாயில்ல படைக்கப்பட்டவன் ஒருவனுக்கு அப்படி இருந்தாலும் வெட்டி விட்டால் துளுக்க மரம் என்ன மரம் நீ முன்ன போய் நான் காட்டின்னு ஓடி ஆடுற இந்த விஷயமே தெரியாது தூக்கி தமிழ் வச்சு அதே பேசி போல நான் இவங்கள கட்டின்னு ஓடி ஆடுற மாதிரி வாகன போல சனினா ஏணி வச்சு இறங்கி தமிழ் வச்சுக்கிறது அந்த வெட்டி விட்டா துளுக்காத மரம் என்ன தெரியுமா எப்படி பேசுவாங்க அது கூட ஏதாவது சேர்த்து சாப்பிட்டா கண்ணே அந்த வெட்டி விட்டா துளுக்க மாறும் சனின்னு உடந்துட்டா யார விட போறான் யாரும் விட போறதில்ல சனின்னு உடந்து விட்டா காலை பிடிச்சிருக்கிறான் தான் சனி ஆமா அது மாதிரி சனின்ற என்ன சொல்றாரு இல்ல அதுக்குதான் சொன்னாங்க அங்க வீரபத்திரம் போன் பண்ணி ஏன்னா வாத்தியார் மூலம் எந்த மூலிக்கு போனாங்கன்னு தெரியல நீயும் இப்படி போய் எங்கடா போன அப்படி இந்த பட்சியா இருக்கிறதே மரமாகப்பட்டது இந்த பட்சிக்கு உயிர் கொடுக்குது யாரு ஓஹோ பறக்கக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடிய இந்த பறவைக்கெல்லாம் சிவபெருமான் நீங்க சக்தி கொடுப்பது யாரு சக்தி கொடுப்பது நான் தானே ஆமா வடியலுக்கு பரம கடவுள் ஆமா நீ சக்தி கொடுக்கும் ஆமா சாமண்டீஸ்வரி சர்வேஸ்வரி உலக போற்று உத்தமி அனைத்து மரங்களும் வெட்டினால் துளுதுனே இருக்கும் மன்னவா சொல்லி இருக்கிறாங்க பெரியங்க எப்படி ஒரு அன்னம்பிள்ளையை வளர்க்கறத கூட ஒரு தென்னம்பிள்ளையை வளர்ப்பாமா அந்த தென்னம்பிள்ளையை வளர்த்ததை உண்டானா பிற்காலத்துக்கு அது அந்த தென்னம்பிள்ளையானது அந்த பழுத்தினார் பார்த்தியா அவருக்கு பழம் கொடுக்குமா அப்படி கொடுத்து அந்த தென்னை மரமாகப்பட்டது வெட்டி விட்டால் அது துளுக்கவே துளுக்காது ஓஹோ தென்னை மரம் வெட்டி விட்டால் துளுக்காது மன்னவா அது மட்டும் இல்ல கண்ணே போகலாமா சரி போகலாம் எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு ஒரு சந்தேகமா ரெடியா மாமா மன்னவா இப்பொழுது உலகத்திலே அறிஞ்சவள் நீ உண்மைதான் ஆமா உலகம் முறக்கம் என்ன உமைவள் பிறந்தவள் ஆமா இந்த மலை மந்தாரம் செடி கொடிகளை படைத்தவள் நீதானே ஆமா மரத்துக்கெல்லாம் அரசன் யாருமா மரத்துக்கெல்லாம் அரசன் அரசன் அரச மரம் மரத்துக்கெல்லாம் அரசன் என்று சொல்லக்கூடிய அரச மரம் அரச மரம் பட்சிக்கெல்லாம் உயர்ந்த பட்சி சாமி பட்சிக்கெல்லாம் உயர்ந்த பட்சின்னு சொல்லக்கூடிய ரஜாளி பட்சி அந்த ரஜாளி பட்சி மட்டும்தான் எல்லா பட்சிகளை விட உயர்ந்து பறக்கும் உயர்ந்து பறந்தாலும் அது மீண்டும் வந்து மற்ற பறவைக்கெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அது வழிகாட்டி கொடுக்கும் அந்த ராஜாளி பட்சி தான் பூவுக்கெல்லாம் அரசன் யாரு மன்னவா
ஏன்னா இது எப்படிதான் சொல்றது, இவ்வளவு நேரம் அவர்கிட்ட வாக்குவாதம் வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டேன். பூவுக்கெல்லாம் அரசன் யாரு சாமி? பூவுக்கெல்லாம் அரசன் எப்படி சொல்ல சரிங்களா? சொல்லு சொல்லாத உனப்போ. சரி, நாங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது உங்களுக்கு தான் அவனுக்கு சந்தோஷம். பேச சரி, அவங்க பூவுக்கெல்லாம் அரசன் யாரு? பூவுக்கெல்லாம் அரசன் என் புருஷன். கலர் தான் டிம்மு. ஆமா. ஏயா ரவி காக்க கருமை ஏறினாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சியா? ஏன் கருப்பும் சிவப்பும் சேர்த்து நாட்டம் ஆடலையா? அதான பின்ன கருப்பெல்லாம் ஏங்க பண்ணதா ஒரு காரணம் என்ன? மேல இருக்கிறது உன்னுடைய ஜடாமுடி. இந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய இந்த கூந்தல் எல்லாம் பெண்மை ஆகிவிட்டால் உன்னை யார் மதிக்குவாங்க? நாக மாட்டேன் மூலமா டை அடிக்கிறோம். அதான் சொன்னீங்கப்பா. இந்த கம்பெனில திருமூர்த்தி தான் டை அடிக்கலன்னு பார்த்தேன். ஆனா அவனும் டை அடிச்சான். ஒரு நாளைக்கு ஒரு துளி விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா வாயில உங்க பபுனு மண்ணாச்சி சாண்டா இருங்க இருங்க. அவனுக்கு வரேன்னு சொல்லிட்டு வாயில அன்னைக்கு போன் பண்றேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. பப்புனு தான் போன் பண்ண சொன்னா, ராஜ்வாதியார் போன் பண்ண சொன்னா. தொடர்பு கொள்ள பாடிக்கையாளர் தொடர்பு அப்பா போதையில் உள்ளாரு. இல்ல இல்ல பாடி எடுக்கப்பட்டது. திருப்பதி பாடி எடுக்கப்பட்டது. எந்த பாடி போய்ஸ் போட்டாங்களா? பாடி சாமடி ரவி ஒரு விஷயம். எப்படிங்க? வாரத்துக்கு ஒரு முறை ஆமா இந்த கன்னிமார் என்று சொல்லக்கூடிய கன்னிமார்கள் நந்தவனம் செல்வது. மன்னவா நந்தவனம் சென்று இது அந்த கையில் பிடிச்சிங்க. நந்தவனம் சென்று இப்ப எங்க ஜோடி பொறுத்து சரியில்லையா? கரீன்கிறார் கரெக்ட் கேவலம் பேசுற பரவாயில்லையா? இவரு முகம் மட்டும் என்ன சரியா நக்குது. டேய் நாங்க பென்ஸ் கூட வச்சு போடா. சரி தேவி வாரத்துக்கு ஒரு முறை இந்த கன்னிமார் என்று சொல்லக்கூடிய கன்னிமார்கள் 7 கன்னிமார்களும் மணிதானே அவங்க தோப்பா இருந்து இந்த கன்னிமாராகப்பட்டவர் 7 கன்னிமார்களும் நந்தவனம் செல்வது, மலர் பறிப்பது, இந்த ஈசர் பாதத்தை பணிவது பழக்கம். ஆமா சாமி உண்மைதான். அதே போல ஒரு நாள் தினத்திலே எனக்கு மாலை கட்டி யார் போட்டிருந்தா, அந்த சிவனுக்கு மாலை கட்டி யார் போட்டிருந்தான் தெரியுமா? யார் சுவாமி? முன் யுகத்திலே விதிவிடாங்கன் என்று சொல்லக்கூடிய விதிவிடாங்கன். ஆதியிலே விதிவிடாங்கன் என்று சொல்லக்கூடிய விதிவிடாங்கன். அந்த விதிவிடாங்கன் காலை மாலை செல்வது, நந்தவனம் செல்வது, மலர் பறிப்பது, மாலை கட்டுவது, இந்த ஈசனுக்கு போடுவது. ஆமா ஈசனுக்கு மலரை மாலையாக அணிவித்து அவன் காலையில் எழுந்து பூஜை செய்வது பழக்கம். ஒரு நாள் தினத்திலே அந்த விதி விடாங்கன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு என்ன ஆசை வந்துருச்சு தெரியுமா? எப்படி? தினந்தோறும் மாலை கட்டி ஈசனுக்கு போடுறோம். ஆமா அந்த மாலையை நம்ம போட்டு அழகு பார்த்தாலும் என்ன இல்லை, இப்படி அழகாக மாலை கட்டுகிறோமே, கலர் கலராக மாலை கட்டுகிறோமே, இந்த ஈசனுக்கு போட்டால் மட்டும் அழகா இருக்குது, நம்ம போட்டு அழகு பார்க்கலாமே ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அந்த விதி விடாங்கனுக்கு ஆசை வந்து விட்டது. அந்த ஈசன் படைத்தவன் முக்கன் படைத்தவன் தான் 11 நேசம் படைத்த பரமக்கடவுளா இருந்து பாட்டாய் உனக்கு ஆசை வந்து விட்டது. எனக்கும் அணையும் மாலையை இந்த விதிவிடாங்கன்னு சொல்லக்கூடிய விதிவிடாங்கப்பட்டவன் பார்த்து அழகு பார்க்கிறான். அவனை விட்டு விட முடியுமா? அவனுக்கு என்ன பிரிவு தெரியுமா? 2வது பிரிவாக அந்த விதிவிடாங்கன் இந்த அர்ஜுனனுக்கும் சுபதனைக்கும் பிறக்கிறான். வீரபால் அபிமன்னனாகவே அந்த வீரபால் அபிமன்னனாக பிறந்து அந்த மாலையாலேயே அவனுக்கு சாவு வருது. ஏண்டா இந்த சிவபெருமானுக்கு போடக்கூடிய மாலையை உன்னுடைய கழுத்தில் போட்டு அழகு பார்க்கணும் என்று சொல்லி நீ ஆசைப்பட்டாயே, அந்த மாலையால் உனக்கு விதி இருக்கிறதோ ஒரு நாள் அப்படின்னு சிவபெருமான் மனதில முடிவு செய்து கொண்டீர்கள். அப்படி அந்த மாலையால் யார் மடிந்தார்? அந்த வீரனாக பிறந்து வீரனுக்கு அர்ஜுனனுக்கு பிறந்து வீரபால் அபிமன்னன் எனக்கு போட மாலையை அந்த மாலையாகவே அவன் விதி முடித்து விட்டது. அங்கு முடிந்தது. அப்படி என்னை நம்பினார் இந்த பக்த மிருகண்டையர். வெகு நாட்களாக குழந்தை கிடையாது. யாருக்கு? கோசகாபுரி என்று சொல்லக்கூடிய கோசகாபுரி ஆண்டு வரக்கூடிய பக்த பக்தியிலே சிறந்தவன்.
மிருகண்டையனுக்கும் ஞானச்சந்திராவுக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லை. ஆமா, குழந்தை இல்லாத காரணத்தினால் ராஜ்யசபை சென்று ராஜ்யசபையிலே அபிமானம் செய்து விட்டார் மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து. சரி, அன்று கேட்கிறா, நான் பணத்தை பெருமையால் நான் பிள்ளையை மறந்து விட்டேன், இது வரைக்கும் நான் பிள்ளையை நினைக்கிறேன். சரி, என்னை அசிங்கப்படுத்தி விட்டார். முக்கன் படைத்த பரமொழி ஈசா சர்வேசா எனக்கு குழந்தை பாக்கி வேணும் அப்படின்னு கேட்கிறான் இந்த மிருகண்டையர். நான் என்ன கேட்டேன், எப்படி 100 வேணுமா? ஆமா, 100 வயது வேண்டுமா? குழந்தை வேணுமா இல்ல 16 வயது குழந்தை வேணுமா? குழந்தை வேண்டுமா அப்படின்னு கேட்கிறேன். ஐயா ஈசா 100 வயது எப்படி, 16 வயது எப்படி அப்படின்னு கேட்கிறான் இந்த மிருகண்டையர். ஆமா, 100 வயது என்றால் மொண்டி மூடவான், கண்ணில்லாத கால் இல்லாத, மொண்டி மூக்கு இல்லாம காது இல்லாம அந்த படிப்பது 100 வயது. சரி, 5 லட்சணம், 64 கல்யாணம், 96 தத்துவங்கள் இந்த கற்றுணர்ந்த குழந்தையாகப்பட்டது. அது 16 வயது. 100 வேண்டுமா இல்ல 16 வேண்டுமா அப்படின்னு கேட்கிறேன். அவன் என்ன தருவான் தெரியுமா, இன்றே பிறந்து இன்றே அறிந்தாலும் சரி இந்த 5 லட்சணத்தோடு குழந்தை வேண்டும் அப்படின்னு என்னிடத்துல வரம் கேட்டான் மிருகண்டையர். நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா, 16 வயது குழந்தையாக கொடுத்து விட்டேன். அந்த 16 வயது குழந்தையாக கொடுத்து தாய் தந்தை இடத்துல சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார். சரி, அந்த வாழ்ந்த நேரம் 16 வயது முடிந்து விட்டது. யார் வருகிறார்? 16 வயது முடிந்தவுடனே யமனாகப்பட்டவன் எரமக்கிறான் மீது ஏறி 16 வயது முடிந்தால் என்ன செய்ய முடியும்? அவனுடைய விதி முடிந்து விட்டது. ஆமா, விதி முடிந்த உடனே 16 வயது முடிந்த உடனே வாச கயிறு எடுத்து மஞ்சா வேட்டியான கட்டி நிறு, செவப்பு வேஷ்டியான கட்டி நிறு. கண்டிப்பா யமம் பிடிக்கிறதுன்னா அவன் முடிவு பண்ணிட்டான்னா அப்படி வருகிறான். வந்தவுடனே ஞானச்சந்திராவும் இந்த மிருகண்டையர் பார்க்கிறார். இன்று வயதாகப்பட்டது பிள்ளை என்று சொல்லக்கூடிய மார்கண்டைய பக்த மார்கண்டனுக்கு 16 வயது முடிந்து விட்டது. ஏமனாகப்பட்டவன் பிடிக்கும் போல் தெரிகிறது. என்ன செய்வதற்கு பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பக்த மார்கண்ட தெரிவிக்கிறான், அம்மா நான் இருந்தால் தாய் தந்த பேர் கொண்டாடுவேன். சரி, உங்களிடத்தில் இருப்பதை விட நான் அந்த ஏமன் வந்தாலும் சரியே நான் சென்று சிவனே 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 என்று சொல்லி சிவனே நீ நினைத்து சிவன் பிரசாதம் பற்றி வரம் கொடுத்து அந்த வரத்தினால் பெற்றெடுத்திருக்கிறார் என்னை. அந்த சிவனை கைவிட மாட்டார். அந்த சிவபெருமானை கோரி நீங்கள் எப்படி தவம் செய்து என்ன குழந்தையாக பெற்றெடுத்தீர்களோ அதே போலவே நானும் அந்த சிவபெருமானை கோரி தவம் செய்து எங்க செல்கிறேன், திருக்காடூர் என்று சொல்லக்கூடிய திருக்காடூர் ஊரிலே சென்று மணலாக ஒன்றாக சேர்த்து லிங்கமாக பாவித்து அந்த ஈசனை வேண்டிக் கொண்டிருக்கிறார் இந்த பக்த மார்கண்டன். அங்க செல்கிறான். சரி, அடே தூதமனை, இந்த பக்த மார்கண்டனுக்கு வயது முடிந்து விட்டது, அவனை பிடித்துக் கொண்டு வா அப்படி தூதுவர் அனுப்பித்தார். தூதுவன் அனுப்பி விடுகிறான் எவனாகப்பட்டவன். அந்த சிவனை வேண்டிக் கொண்டிருக்கிறான் அந்த பக்த மார்கண்டன். தூதுவர் சென்ற உடனே அந்த அண்டி பிடிக்க வேண்டுமால் கிட்ட சென்ற உடனே அனதாக வீசிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவன் செய்யக்கூடிய தவங்கள் அப்படி. அந்த தவத்தை மெச்சி என்ன பார்த்தார், ஈசன் பார்த்து கொண்டிருந்தார். இந்த யாமனாகப்பட்டவன் எடுத்தான், பாசகர் வீசினான். வீசின உடனே அந்த தவம் செய்து கொண்டிருக்க நேரத்திலே அந்த பாசகராகப்பட்டது என் இடது கால் பெருவிழல் விழுந்து விட்டது. விழுந்த உடனே எதிர்த்தேன், காலால் உதைத்தேன். பிறகு யமனை உதைத்தேன். அந்த மார்கண்டனுக்கு இந்த தெய்வத்தை நினைத்துக் கொண்டிருக்க நேரம் இந்த மானிட பரிவிலே இந்த ஒரு மனிதனை சிவபெருமானை ஒரு மனிதனை ஏமன் பிடிக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு பேர் வச்சுதான். வண்டிராட்சரன் ஆகணும், இல்ல தற்கொலை செஞ்சுக்கணும், இல்ல சூசைடு பண்ணிக்கணும், மறியேறு விடணும், ஏதோ ஒரு குறை செய்துதான் பிடிக்கணுமே தவிர மதாளகார நெல் இதுல சாம்பர்ல வந்த மாதிரி அப்படி அந்த பக்த மார்கண்டனுக்கு என்ன நம்பினவருக்கு எப்போதும் அழிவு இல்லாமல் என்னும் 16 வரம் அளித்து அப்படி வரம் அளிக்க நேரம் இந்த நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. போகலான்றீங்களா தேவி? இந்த நந்தவனம் சென்ற பெண்களை காணுமே, நம்ம பாதத்தை பணிவது மலர் பறிப்பது தினந்தோறும்
காலையில இருந்து கால்கை சுத்தம் செய்து இந்த 7 கன்னிமார்களும் ஆமா நந்தவனம் செல்வது, ஆமா சாரவாரம் முடித்து விட்டு மலர் பறிப்பது, பாதத்தை பூஜை செய்வது, மலரை பறித்து கொண்டு வந்து நம்மளுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்வார்கள். ஆமா இன்று காணமே இந்த போனவர்கள் வரவில்லையே. அப்படி அறிய வேண்டுமானால் ஆமா உன்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய சாட்சாதி கண்ணன் இருக்கிறார். சரி, அவருக்கு ஞானம் இருக்குது. ஆமா ஞானத்தில் அறிவார். உலகத்துல எங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்க என்ன நடக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வைகுந்த வாசனை, ஏழுமலையான் பொன்மலை வாசனை, ஆமா கண்ணனை துதித்தது உண்டானால் இதுக்கு வழி கிடைக்கும். ஆமா அதனால் இப்போது என்னுடைய அண்ணார் என்று சொல்லக்கூடிய கண்ணனை பூஜை செய்யணும். போகலாம். இந்த 7 கன்னிமார்கள் மலர் பறிக்க சென்ற இடத்தில் என்ன நடந்தது தெரியல, இன்னும் பாதத்தை பணிவில்லை. அப்படி சொல்லி பரலாபத்தை கொண்டிருக்க நேரத்தில் சாட்சியாதிய கண்ணன் இதுக்கு வழி தேட வேண்டும். என்ன இந்த 7 கன்னிமார்கள் எங்க இருக்கிறார்? இந்த அசுரர்கள் செய்து கொடுமையால் எங்க இருக்கிறார் சொல்லி தெரியவில்லை, மறந்திருக்கிறார். ஏனென்றா இந்த உலகத்தில அம்மையும் அப்பனும் இந்த உலகத்தில முதல் தெய்வம். இந்த முதல் தெய்வத்திற்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கங்கள் இந்த கன்னிமார்களுக்கு இருந்தாலும் பூஜை செய்வதற்கு இன்று இன்னமும் வரவில்லை. பன்னீர் கொண்டு வந்து பூஜை பாதத்தை கழுவவில்லை, மலர் கொண்டு வந்து பூஜை செய்யவில்லை. அதனால இன்று என்னுடைய அண்ணார் என்று சொல்லக்கூடிய கண்ணனை பூஜை செய்திருக்கிறோம். இன்று அண்ணன் வருவாரா? வருவாரா? ஆனா இருந்தாலும் பார்க்கலாம். இந்த அண்ணனை தியானித்திருக்கிறேன், பார்க்கலாம்.